பிறகு ரலியல்லாஹு அன்ஹு அந்த திருநாமத்தை பெறுவதற்கான காரணத்தை பார். இதை உணர்ந்து பலாந்தரத்துக்கு செல்லுகிறார்கள், பாலைவனத்துக்கு செல்லுகிறார்கள், தௌபா செய்கின்றார்கள். ஒரு நாள் கனவிலே இந்த பெண்மணியை காண்கிறார். இந்த பெண்மணியை கண்டவுடன் இவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும். கனவு நடக்கிறது, நான் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த பெண்மணி சொல்லுகின்றார், நான் எப்போதே மன்னித்து விட்டேன், உன்னால் தான் எனக்கு இந்த சுவர்க்கம் கிடைத்திருக்கின்றது என்று அந்த பெண்மணி கனவிலே சொல்லுகின்றார். உன்னால் தான் எனக்கு இந்த சுவர்க்கம் கிடைத்திருக்கின்றது. ஏன்? உன்னை போன்ற வாலிபர்களினால் பல பெண்களும் வழிதவறி அவருடைய வலையில் சிக்குவதுண்டு. ஆனால் நான் அவ்வாறு இல்லாமல் என் பயத்தினால், அம்மாவின் மீது கொண்டுள்ள அச்சத்தினால் கண்களை தோன்றி உனக்கு தந்தேனே, அதனால் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை நம்பிவாக்கிவிட்டான் என்று சொல்லுகின்றார். இந்த பெண்மணியிடத்திலே ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், பெண்ணே, எனக்கு நீங்கள் நசீஹத் செய்யுங்கள். அந்த பெண்மணி சொல்லுகின்றார், தினமும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு இருங்கள், தௌபா செய்து கொண்டு இருங்கள். எந்நேரமும் அல்லாஹ்விடத்தில் தான் செய்த தவறை உணர்ந்து தௌபா செய்து திக்ர் செய்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் சுவர்க்கம் உமக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். அன்றில் இருந்து ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌபா செய்ய ஆரம்பித்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்று உலக முஸ்லிம்களினால், தூய உள்ளம் படைத்த சூபியாக்களினால் ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெயர் நாமத்தை அன்று அவர்கள் தோற்றுவித்தார்கள். இன்றும் எல்லா முஸ்லிம்களும் சூபியாக்களும் அவருடைய பெயர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு விநாயகத்து என்பது கிடைப்பதாக இருந்தால் தௌபாவின் மூலம் தான் கிடைக்கும். ஏன்? தான் செய்த பாவத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பித்து அந்த பாவங்களை அழிக்கின்ற போது நான் விநாயகத்தை கதவை அல்லாஹ்வுக்கு திறந்து தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், தாய்மார்கள், தௌபா என்பதை அல்லாஹ் ஏன் இந்த உலகுக்கு படைத்தான் தெரியுமா? அல்லாஹ்வை அறிய வேண்டுமாக இருந்தால் மனிதன் அல்லாஹ்விடத்தில் சரணடைய வேண்டும் இல்லையா? ஒருவருடைய சக்தி தனக்கு தெரிய வேண்டுமாக இருந்தால் அவர்களிடத்திலே தன்னை அர்ப்பணித்து விட வேண்டும், தான் அவர்களிடத்திலே சரணடைய வேண்டும். அப்போதுதான் அவருடைய சக்தி நமக்கு தெரியும். அல்லாஹ் அபூஜகளை படைத்ததினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய மகத்தான சிறப்பை அடைந்தார். அபூஜகளை படைத்து, அபூஜகள் என்கின்ற மடையனை படைத்து, அவன் செய்த அட்டூழியங்கள், அவன் செய்த கஷ்டங்களை அவர்கள் சகித்ததினால்தான் ஓமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை கடல் என்ற பெயர் நாமத்தை கொண்டு அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இவ்வளவு பெரும் சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள். அபூஜகள் மிக பெரும் கொடியவர், அபூஜகள் மிக பெரும் கொடிய ஒருவர். அபூஜ ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு திருவாவுக்கும் இருக்கின்றான். ஆனால் எனது சமூகத்தில் தோன்றிய அபூஜகள் என்ற திரு அவனை விட அதுக்கு யாருமே இல்லை என்று சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? மதுரை யுத்தத்தில எல்லாரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அபூஜகளை கொண்டு வருமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அங்க போனா அபூஜகள் குத்துயிரும் குறையுமாக கடத்தினார். கழுத்தில் காலை வைத்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உன் கழுத்தை வெட்ட போகின்றேன், அல்லாஹ் உனக்கு தோல்வியை தந்து விட்டானே என்று சொல்லுகிறார்கள். அபூஜகள் அவனுடைய பெருமையினுடைய உச்சகட்டத்தை பாருங்கள் சொல்லுகின்றான். நீ என்னை வெற்றினாலும், நீங்கள் எங்களை வெற்றி கொண்டாலும், நீங்கள் உங்களுக்கு தலைவர் நான் தானே. நீங்க எங்களை தோற்கடிச்சாலும் இந்த குறைகளுக்கு தலைவர் யார்? நான் தான் தலைவர். எனவே நான் தலைவராக இருந்த தொண்டர்கள் நான் என்னை வெற்றினால் இந்த பெருமை எனக்கு இருக்கின்றது, என் தொண்டர்கள் வீரர்கள் என்ற பெருமை எனக்கு இருக்கின்றது. இது எந்த வெளியும் கிடையாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அவர்களிடத்திலே நீண்ட சிறந்தது சொல்லி சொல்கிறேன். அபூஜஹல் கொஞ்சம் ஆட்கள் நல்லா கடிச்சிட்டு தெளிஞ்சிட்டு தலப்பாரம் கட்டிக்கிட்டு வானவரத்துக்கு யாரை பாரு நான் யாரு அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லியிருந்தார்கள், அவர்கள் தான் மலக்குமார்கள் எங்களுக்கு உதவ வந்தார்கள். அதான வார்த்தை. உங்களால எங்களை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அந்த மலக்குமார்கள் தான் எங்களை மிகைத்தார்கள், அவர்கள் தான் எங்களை வெற்றினார்கள், அவர்கள் தான் வெற்றியும் அடைந்தார்கள், நீங்கள் அல்ல என்று அந்த நேரத்திலும் இருமாப்புடன் பேசினார். அதற்கு பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்ட மாலை எடுத்தார். கொஞ்சம் பொருள் உண்டவானால வெட்டின போதா, இதோ கிடக்கின்றது என்ற வாழ் கூர்மையான வாழ், பெயர் பெற்ற வாழ், அபூஜஹல் என்ற தலைவனுடைய வாழ். இதால வெட்டும்போ அந்த ஆழம் கடுத்து வர ஆழமா வெட்டணும். ஏன் அப்படி வெட்டணும்? அப்பதான் இந்த தலையை கொண்டு போய் நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொடுக்கும்போ இத நான் மௌத்தானத்துக்கு பிறகு என்ன பார்த்து பயப்படும் நாயம், நான் மௌத்தானத்துக்கு பிறகு என்ன பார்த்து நாயம் பயப்படலே பயங்கரமா நீ வெட்டி போகணும். கடைசியாக சாவுக்குள்ளே கடைசியாக வைராக்கியமான ஆசை சாசம்பாய் இப்படி சாடுறது கூட அவன கல்வியை பாட எடுத்து அதே மாதிரி அடுத்த அடக்கம் பற்றி ஆழமாக காட்டி போட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இப்படி இப்படிதான் சொன்னா நான் இதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பட்ட செவியை திரித்து சொன்னார்கள், ஃபிர்அவுன் மூசா நபிக்கு அனுப்பப்பட்ட ஃபிர்அவுன், மூசா நபியுடைய சமூகத்தில் வாழ்ந்த ஃபிர்அவுன் கடல்ல மூழ்கல் கொள்ள நான் களிமா சொல்றான்னு முன்னு வந்தான். களிமா சொல்றான்னு அவன் முன்னுக்கு வந்துட்டான். நான் களிமா சொல்றான்னு கடைசி நேரத்தை கருகராவத்தை ஏற்றுக்கொள்ளப்படலை. கடைசி நேரம் அப்ப நீ சொன்னால் ஏறுமா அதெல்லாம் முடியாது என்று அவன் மூழ்கடிக்கப்பட்டு சென்று போயிட்டான். எல்லா சமூகத்துக்கும் ஒரு ஃபிரௌன் இருக்கின்றான். என் சமூகத்திற்கு அபூஜஹல் என்ற ஃபிரௌன் இருக்கின்றானே அவனை கூட மோசமான ஃபிரௌன் யாரும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட கடுமையான ஒரு ஃபிரௌனாகிய அபூஜஹல் உலகில் படைக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக அவனை அல்லாஹ் ஆக்கியதினால் தான் நாயகத்தினுடைய மகத்துவம் எங்களுக்கு தெரிகின்றது இல்லையா? அதே போன்று கண் பார்வை அல்லாஹ் எங்களுக்கு படைத்து கண் பார்வை இல்லாத சகோதரர்களை படைத்தினால்தான் கண் பார்வையினுடைய மகிமை நமக்கு தெரிகின்றது. இரவு என்கின்ற உண்மை படைத்தினால்தான் சூரியன் வெளிச்சம் என்பதனுடைய மகிமை நமக்கு தெரிகின்றது. ஏழையை படைத்ததினால்தான் செல்வம் என்கின்ற ஒரு மகத்துவம் தெரிகின்றது. செல்வங்களுக்கு எதிராக ஏழையை படைத்ததினால்தான் ஏழையினுடைய பசியும் அவன் உணர்கின்றான். இவ்வாறு ஒவ்வொரு பொருள்களுக்கும் எதிரும் புதிலுமாக அல்லாஹ் படைத்ததை போன்று ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது அவன் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் மண்டையிட்டு மன்றாடி அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அவன் தன்னை சரணடைய செய்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய மகத்துவம் ஆற்றல் சக்தி என்னவென்று இவனுக்கு தெரியும். நான் ஒரு பாலைவனத்திற்கு ஒரு விஜயம் செய்தேன். ஒரு பாலைவனத்தில் கடும் உஷ்ணம் ஒரு கார்ல உணவுகள் குடிபானங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சென்றிருந்தேன். சென்று அழகான ஒரு மர நிழலின் கீழ் நான் உறங்கி எழுந்த போது காரையும் காணவில்லை, காரில் இருந்த உணவு பண்டங்களையும் ஒன்றையும் காணவில்லை. யாரும் இல்லாத ஒரு காடு. இவ்வளவு கஷ்டமாக இருக்கும். எனக்கோ உங்களுக்கோ எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இவன் தனக்கு இந்த காரும் கிடைக்க மாட்டார். இந்த கார் தான் இவன் முதல் லட்சக்கணக்காக சம்பாதிச்சு இந்த கார் மட்டும்தான் இவனை சுத்தா இருக்கும். உஸ்பாத்தியா வந்து போகும்போது வந்தவன் இதை மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழி இல்லை, யாரும் வராத பாலைவனம். தனிமையிலே தனக்கு இந்த வாகனம் கிடைக்க மாட்டாது என்று நிராசையாக உறங்குகின்ற போது உறங்கி விழுக்குகின்றேன். அங்கே எனது வாகனம் அவ்வாறே முன்னால் நிற்கின்றேன். இப்போது எனக்கு எவ்வாறு சந்தோஷம் ஏற்பட்டது, உங்களுக்கு எவ்வாறு சந்தோஷம் ஏற்பட்டது? இதை விட அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற போது அவருடைய பிழைகளை பொறுப்பதில் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகின்றான் என்று
ஸல்லல்லாஹு